அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. 3 மணி எப்போதுமே இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இந்த 3 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு தான். ஏன்னா டியூட்டி முடிய நைட்டு 3 மணி 4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தூங்குறது காலைல 12 மணி. எல்லாம் காலை சாப்பாடே கிடையாது. நார்மலாகவே இங்கே வெளிநாட்டுன்னு வந்துட்டா பாதி பேர் காலை சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு டீ இல்லை பிஸ்கட்டு பன்னு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த டீயும் கிடையாது. இப்போ லீவ் விட்டதுலேருந்து டேரெக்டாக மத்தியான சாப்பாடு தான். எந்திரிச்சு மத்தியான சாப்பாடு சாப்பிடவே டைம் கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம ஸ்ரீலங்கா மாம்சம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருவாரு. ஸோ இப்போ தான் எந்திரிச்சு சாப்பிட்டு வந்திருக்கேன். டியூட்டி வந்துச்சு. மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேற்று டியூட்டி போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கடையில் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வச்சுருந்தாங்க. இப்போ ஆஃபீஸ் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நைட்டு தான் போவாங்க. இப்போ போய் அந்த சாமானை மட்டும் போய் கொடுத்துருவாருனாங்க. ஸோ வாங்க நேராக போய் அந்த சாமானை கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் டியூட்டி எப்போவும் போல் நைட்டு தான் இருக்கும். ஸோ அனல் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் பறக்குது. சாமான் எல்லாமே இந்த புது வண்டிக்குள்ளே இருக்குது. இதை எடுத்துகிட்டு அப்படியே பழைய வண்டிக்கு மாற்றிட்டு கிளம்பிட வேண்டியதான். நம்ம இந்த சாமான்லாம் வந்து கொடுக்கணும் ஆஃபீஸில். இதெல்லாம் 5 கிடையாது எனக்கு வாங்கினது. கொண்டு போய் வண்டி சாமான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று 5 கிடையாது வாங்கிட்டு வந்தோம். நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சு வரையில். ஸோ அதை இப்போ கால் பண்ணி கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. நம்ம ரூம் வந்து ஆஃபீஸ் பக்கம் தானே. இப்போ இதை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியை கழுவுன்னு நினச்சிருக்கேன். இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருக்குன்னு. கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா டியூட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனாலையும் இங்கே வெயில் வந்து பயங்கரமாக இருக்கனாலும் காலைல வண்டி கழுவ முடியல. ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில். அதனால நைட்டு தான் கழுகுவேன். ஆனால் இப்போது டியூட்டி மாறிடுச்சுலாம். நைட்டு ஃபுல்லாக டியூட்டியாக இருக்கனால கழுக டைமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது இதை கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுத்துட்டு வந்துட்டு இன்றைக்கி 5 மணிக்கெலாம் கொஞ்சம் சீக்கிரம் வண்டியை கழுவணும். வாங்க நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கிளம்பிடலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகணும். அப்போ தான் கொஞ்சமாக ஹீட் குறையும். ரூமில் உள்ள கதவை திறந்துட்டாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனல் பறக்குது. அனல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நானும் சவுதிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு. இந்தளவுக்கு ஹீட் இல்லை. இந்த ட்ரிப்பு பயங்கரமான ஹீட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது ஹீட்டு. நல்ல வேலை நமக்கு அது நம்ம ஸ்ரீலங்கா அத்தான் இருக்கிறனால பரவாயில்ல. ஏன்னா இப்போ நான் எந்திரிச்சதே 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் சமைச்சு சாப்பிடே 3 மணி ஆயிரும் சமைக்கிறதா இருந்தால். ஸோ இப்போ இவர் வந்ததுலேருந்து வெளியே சமைச்சிருவார். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். சாமான் எதாவது இல்லைன்னா நானும் வாங்கிக்கிடுவேன், அவரும் வாங்கிக்கிடுவார். ரைஸும் வச்சுருவார், அப்புறம் கறியும் ஏதாவது வைப்பார். நம்ம தமிழ் தானே, அதனால் அவர் கூட பேசி வச்சுருக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் எந்திரிச்சிட்டு அவருக்கு வந்து காலைல டியூட்டி இருக்கும். ஆனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக டியூட்டி. காலைல வந்து இந்த மாதிரி 1 மணி 2 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறனால மத்தியானம் ரூமில் ஏதாவது போய் சாப்பிட்ருவேன். எப்போதுமே ஒரு 1:30க்கெலாம் காலைல அடிச்சிடுவார் ஃபோனு. நான் எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு போய் சாப்பிட்டு வருவேன். இன்றைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, நேற்று சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம், கறி வச்சு சாப்பிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ரெகுலராக அந்த மகரிப்பு 6-7 மணிக்கெலாம் டியூட்டி வந்துடும். அப்புறம் அந்த டியூட்டி முடிய 1 மணி இல்லை 2 மணி, சம்டைம் 3 மணியாகவே ஆகலாம். சீக்கிரம் வந்தாலும் சாப்பிட்டு தூங்க டைம் ஆயிரும். அதுவே அப்படியே பழகிடுச்சு. ஏன்னா நைட்டு இப்போ சீக்கிரம் அப்படியே டியூட்டி இல்லாட்டணும். வெள்ளிக்கிழமெலாம் எனக்கு டியூட்டி இல்லை. நான் சீக்கிரம் தூக்கி பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அப்படியே மாறிடுச்சுல. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து அந்த டைமிங் மாறினால இப்படி இருக்குது. ஆனால் எல்லா டிரைவருக்கும் இந்த மாதிரி டியூட்டி இருக்குமானா ஒவ்வொரு சில என் பக்கத்தில் 2 ஹிந்திக்காரனும் இருக்கானுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டியூட்டிலாம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் ஓட்ட மட்டும். ஸோ அவங்க காலைல 8 மணிக்கெலாம் எந்திக்கணும். அதனால அவனுக்கு நைட்டே 8 மணிக்கு டியூட்டி முடிச்சிடும். 8:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா கதவை அடித்து லைட் அடிச்சுட்டு தூங்கிடுவாங்க எப்போதுமே. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நைட் 8 மணிக்கு தூங்கிட்டு காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சு டியூட்டி போய் சூப்பராக இருக்கும். நான் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் இருந்தாலே போதும். வந்துட்டோம் நம்ம ஆஃபீஸுக்கு. இப்போ பேக்கில் அள்ளி போட்டிருக்கோம் சாமானை. அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம் ஆஃபீஸுக்கு வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. ஏன்னா சாப்பாடு எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு கால் பண்ணுறேன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு சம்டைம் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. வாங்கி கொடுக்க சொன்னால் சாப்பாடை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நேராக ரூமுக்கு தான். ரூம் போயிட்டு அசர் தொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி சொன்ன மாதிரியே அந்த வண்டி கழுவு டியூட்டி தான் இருக்கும். நேற்று ஃபுல்லாக அந்த சருவெல்லாம் வண்டிக்குள்ளே கிடந்திருக்கு. கொதிக்குது, கையில் எடுக்கவே முடியல, அந்தளவு ஹீட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்லாம் எதுவும் வண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா இலகிடும். ஹீட் அப்படி இருக்குது. இப்போ வச்சிடலாம்.
வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அந்தளவு ஹீட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் தண்ணி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் 2 தண்ணி எடுத்து வந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கத்தரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணி பாட்டில், நம்ம எப்போதும் ஆஃபீஸுக்கு எடுத்து வைப்பேன். ஸோ இது மாதிரி 2 தந்துருந்தாங்க, அவ்வளோதான். 2 எடுத்து வச்சுட்டு ரொம்ப கிளம்பிட்டோம். ரோடெலாம் பாருங்கள் 3 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா லீவ் டயத்தில் நைட்டு தான் அதிக அளவு ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைரியில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும். டைரினா அரபியில் வந்து டைரின்னு சொல்லுவாங்க, நம்ம ஹைவே இருக்குல்ல ஹைவே தான் அரபியில் டைரின்னு சொல்லுவாங்க. ஹைவேல பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஒரு சில டைமிங்கில் டிராஃபிக்கே இருக்காது, இந்த மாதிரி டைமு. அப்புறம் நைட் டைம்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதாவது நம்ம சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் டிரைவர் வேலைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லலாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. நம்ம ப்ராப்பராக யூனிஃபார்ம் போடணும் நம்ம ஊரில் வண்டி ஓட்டினா. அதுக்கப்புறம் ஓன் போர்டு வண்டினா யூனிஃபார்ம் கூட தேவையில்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் யூனிஃபார்ம்லாம் வேணாம். ஆனால் அந்த ரோடு ஸ்பீடு ஒன்று, ஸ்பீடு கேமரா, அதுக்கப்புறம் சீட்டு பெல்ட் கேமரா, அதுக்கப்புறம் மொபைல் கேமரா, அதுக்கப்புறம் வண்டி பார்க்கிங் கேமரா, முக்காலிஃபா, சிக்னல் கேமரான்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அது எல்லாத்துலேயும் ஃபைன் வராமல் ஒரு மாதம் சம்பளம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலோ அல்லது ப்ரெஷராக இருந்தாலோ கவனிக்க மாட்டோம். ஏன்னா டெம்பரவரியை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே டெம்பரவரி கேமராவும் இங்கே நிறையா உண்டு. அதுக்கப்புறம் இந்த சிக்னல் கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் நம்பர் ஓடும், ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் நம்பர் எதுவுமே கிடையாது. இப்போ ரெட்டு விழுந்து நம்ம க்ரீன் விழுந்துச்சு, பக்கத்தில் போய்கிட்டு இருப்போமா, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோ விழுந்து அடுத்த செகண்டை ரெட்டு விழுந்துடும். ஸோ நம்ம சீக்கிரம் போயிடலாம் பார்ப்போம், ஆனால் அப்படி போக முடியாது. டக்குன்னு நம்ம நேரத்துக்கு கேமரா அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஃபைன் எவ்வளோன்னா 3000 ரியால்லேருந்து 6000 ரியால் வரைக்கும் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். இந்த சிக்னல் கேமரா பெரிய விஷயமே இந்த சிக்னல் தான். அதனால நான் சிக்னல் க்ரீன் விழுந்தாலுமே நான் பைய தான் போவேன், மேடம் வச்சுருந்தாலும். நான் வேகமாக போக நினைக்க மாட்டேன். இதெல்லாம் சீக்கிரம் போகணும்னு நினச்சா நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் விழுந்துடும். சாமான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை அலி வந்திருந்தான். அலி வந்திருக்கையில பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுதுட்டு வந்து என் கஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், இப்போ இங்கே சூடு தானே, பயங்கர சூடு, ஹீட்டு. இந்த ஹீட்டு சீசனில் மட்டும் பேரிச்சம்பழம் வளரும், வருஷத்துக்கு ஒருக்கா தான் வளரும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. ஸோ இந்த வெளியே ஒன்று தெரிஞ்சு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. இது ஒன்று, அப்புறம் வீட்டுக்குள்ளே 2 இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 பேரிச்சம்பழத்தில் உள்ளே ஓரளவு பழுத்துருச்சு, வெளியே தான் கொஞ்சம் சீக்கிரமாக பழுத்துருச்சு. அதாவது இந்த மரம் வெளியே இருக்கனால இங்கே மண் காற்று நிறையா வரும். அந்த மண்ணெலாம் பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வராமல் நார்மலாக இருக்கையிலே கொஞ்சம் பழுத்துருச்சு. அப்போ என் கஃபில் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்தோன்னா இதை வெட்டிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அலி வந்திருக்காங்களா, ஏணி போட்டு மேலே ஏறி வெட்டியில் ஒரு ஆள்லாம் ரிஸ்க்கு. அப்போ அலி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான் பாப்பா, நானும் அவனும் சேர்ந்து வெட்டிடுதோம் அப்படின்னா கஃபில் சொன்னாங்க, வெட்டியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அதில் 5 குலையோ 6 குலையோ இருந்துச்சு. ஒரு குலை எப்படியும் 5 கிலோலேருந்து 6 கிலோ இருக்கும், 6 கிலோ வரைக்கும் வரும். கஃபில் சொன்னாங்க, நீ பார்த்தீங்கன்னா பாதியை பள்ளியில் வச்சுட்டு வெட்டிட்டு கழுகி க்ளீன் பண்ணி பாதியை பள்ளியாசல் வச்சுரு, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு பாதியை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ கிட்ட வந்துச்சு. ஒரு 8 கிலோ 9 கிலோ பள்ளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வண்டியிலே வச்சுட்டு இந்த வண்டியிலே வச்சு தம்மரை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, பாகிஸ்தானி அப்புறம் ஹிந்திக்காரங்க எல்லோரும் பார்க்கறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இன்னும் இந்த மரத்துலேயே ஒரு 3 கொலை இன்னும் இருக்குது. ஸோ இதை மட்டும் கட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக கட் பண்ண வேணால் அடுத்த வாரம் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வலை போட்டு தான் வச்சுருந்தாங்க, இது தெரியுது பாருங்கள். அப்புறம் அன்னைக்கு கட் பண்ணியில் இந்த வலையெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பழுத்து இருக்குது. ஸோ இது சாப்பிடல பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் இது 1 2 3 தான் இப்போ இருக்குது, 6 இருந்துச்சு. பாதியை பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணிட்டோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்ற வேணாம், பேரிச்சம்பழத்துக்கு தண்ணி ஊற்றாமலே அழகாக பழுத்துரும், அழகாக வளர்ந்துடும். அதிகபட்சம் நீங்கள் எல்லா பக்கமும் சவுதி அரேபியா பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் மரம் நிறைய பார்க்கலாம். இது மாதிரி பேரிச்சம்பழமும் நிறைய சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். அடுத்த வாரத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சூப்பராக பழுத்துருக்கு. பாதி வந்து ப்ரௌன் கலர்லேயும் பாதி மஞ்சள் கலரில் இருக்கும். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இனிப்பு பயங்கரமாக இருக்கும். இது இந்த காவான்னு சொல்லுவாங்க ஒன்று, இந்த காவை வச்சு குடிக்கையில் நல்லாயிருக்கும். வெளியே தண்ணி அடிச்சுட்டு இப்போ தொழுவைக்கு டைம் ஆச்சு. இப்போ அசர் தொழுதுட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள கார்டனில் போய் தண்ணி அடிக்கணும். கிளம்பி வந்துட்டோம். எங்கே வந்திருக்குன்னா ஹையாத் மால்னு சொல்லி ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போகல. மேக்ஸிமம் இந்த மாலுக்கு வந்துட்டாலே எப்போதும் பார்த்திங்கன்னா பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டம், பார்க்கிங்கே கிடைக்காது. இன்றைக்கி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கிங் இல்லை, வெயிட் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்க் பண்ணிவிட்டு மால்குள்ளே போனோம். அதிகபட்சம் இங்கே வந்துட்டாலே அப்படி தான், அந்த ஹையாத் மால்க்குலாம் பார்க்கிங் கிடைக்காது. ஸோ இன்றைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்க்கணும், அப்போ தான் பார்க்கிங் கிடைக்கும். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு. வண்டியை ஃப்ரீயாகவே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். அந்த மாலில் பார்த்தீங்கன்னா தனூப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக் சைடில் தெரிஞ்சு பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தனூப்பும் அதுக்கப்புறம் இதுவும் இருக்குது, ஜரீர் புக் ஸ்டோரும் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த மாலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் உள்ளே இது வரைக்கும் நான் போய் சுற்றி பார்த்ததே இல்லை. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மாலில் சுற்றி பார்த்துட்டு ஒரு லெமனு மோர் இதாக வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ஹீட்டு பயங்கரமாக இருக்குதா, வண்டிக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஒரு லெமன் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், கிளம்பிடலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் வந்து அதிகமாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் தான். அந்த பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ பார்த்தா அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது, சம்பளம் எப்படி இருக்குது, வேலை கஷ்டம் எல்லாத்தையும் பற்றி பகிர்ந்துக்கிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாலுக்கு வந்தாலே இதான் நடக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஹிந்திக்காரங்க தான் அதிகம் இருப்பாங்க. நம்ம தமிழ் பீப்புள், ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ், அப்புறம் மலையாளிஸ்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ சுற்றி பாருங்கள் எல்லா பக்கமும் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களை பார்க்க முடியாது. இப்போ ஹிந்திக்காரங்க இருந்தாலும் அவங்களோட ஹிந்தி பேசலாம், பட் எனக்கு ஹிந்தி அந்தளவு தெரியாது, அதனால் பேசுறதில்லை. அரபியில் தான் பேசுவாங்க அவங்க. இப்போவும் பர்ஸ் எடுத்தாச்சு, வாங்க நேராக பார்த்திங்கன்னா உள்ளே கிளம்பிடலாம். ஏன்னா வண்டியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்க முடியாது. ஹீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பறக்குது ஹீட்டு. இன்றைக்கி 44 டிகிரி இருக்குது ஹீட்டு. நம்ம அந்த டோருக்கு தான் போகணும், டோர் 2க்கு தான் போகணும். ஜரீர் புக் ஸ்டோர் தெரியுது பாருங்கள், அங்கே தான் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண போகிறோம். ஒரு மணி நேரம் டைம் பாஸ் ஆகிடுச்சுன்னா எப்படியும் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுனால லேட் ஆகும். இப்போ அதிகபட்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாலெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அரப்ஸ்லாம் வந்து வண்டியை விட்டுட்டு மால்குள்ளே போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வெளியே வரக்கூட டயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி நம்பர் வந்து வண்டியை கழுவிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியே பார்ட் டைமாக நிறைய பெங்காலி நம்பர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணுவாங்க, அதை மாதிரியே ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியை கழுவுறதுக்கு எத்தனை ரியால் வாங்குவாங்கன்னா 10 ரியால் வாங்குவாங்க. மார்னிங் ஃபுல்லாக எங்கேயாவது வேலை பார்த்துட்டு ஈவினிங் இந்த மாதிரியே மாலுக்கு வந்து ஸோ இந்த மாதிரியா வண்டி கழுவி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோலி இருக்குல்ல, உள்ளேருந்து சாமான் கொண்டு வரையில் அந்த ட்ரோலியை தள்ளி வண்டியில் எல்லா சாமானையும் எடுத்து வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது டிப்ஸ் 10 ரியால் 5 ரியால் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வண்டியை பார்க் பண்ணிட்டு மாலுக்குள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்து பார்த்ததையும் பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோர் 2க்கு வந்திருக்கேன். இதுக்கு பேக் சைடில் தான் ஜரீர் புக் ஸ்டோர் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுட்பால் மேட்ச் ஏதோ நடக்குது. அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிவி எனக்காக வச்சு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுன்னா தனூப்புக்கு தான் போகணும். தனூப் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. அது பார்த்திங்கன்னா டோர் 1ல் இருக்குதுன்ட்டாங்க. நான் டோர் 2ல் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்தேன், ஆனால் அது டோர் 1ல் தான் இருக்குது. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போகிறோம். இதுலேருந்து நேராக மேலே போயிட்டு லாஸ்ட்டில் இருக்குது லாஸ்ட் டோர், அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெமனு இல்லைனா ஒரு ஜூஸ் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகம் மால்குள்ளே அதிகபட்சம் வர்றது சுற்றி பார்க்க வருவேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரேயர் ரூம் நிறைய இருக்கும். எல்லா மால்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரேயர் ரூம் இருக்கும் தொழுவதற்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தொழுவைக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டு ஒளி செஞ்சுட்டு தொழுதுட்டு அப்படியே இருந்துட்டு வெளியே போயிடலாம். இப்போ ஹீட்டு டைம்னால நான் உள்ளே வரேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளிர் டயத்தில் நான் உள்ளே வரமாட்டேன். அதாவது தொழுவைக்கு மட்டும்தான் வருவேன், மற்ற நேரத்தில் உள்ளே வர மாட்டேன். இப்போ வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, அந்த அளவு ஹீட் அடிக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்து போனோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் தனூப்பு. தனூப்பில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள், அதுக்கப்புறம் கிஃப்ட் திங்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அதிகம் இருக்கும் தனூப்பில். நான் எந்த இடத்துல தனூப் போனாலும் ஸோ இதை வந்து பார்ப்பேன். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆமை, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரானிக் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டுருவாங்க. ஹெட்ஃபோனு, மொபைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வண்டியில் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தான் செய்யணும். வண்டியில் போயிட்டு வெயிட் பண்ணால் நமக்கு டைமும் போகாது. இங்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் பாஸ் ஆயிரும். சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஓவனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கேயும் மேக்ஸிமம் லுலு மாதிரியே தமிமி, தனூப்பு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு தான். அதாவது நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறது சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஹாட்லாம்
இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே கிஃப்டாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. ஒட்டகச்சிவிங்கி, அதுக்கப்புறம் குதிரை இந்த மாதிரி இருக்குது. இதிலே லாஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா மீன் கடை இருக்குது. ஃப்ரெஷ் மீனும் நம்ம இங்கே கிடைக்கும். ஃப்ரெஷ் மீன், அப்புறம் ஃப்ரெஷ் மீட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணும், மோர் வாங்க தான் போகணும். ஸோ இந்த லாஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான். இந்த வந்துருச்சு பாருங்கள், இதுலேருந்து சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஏர்லி மென்னு சொல்லுவாங்க. ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சோப்புலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. இது 25 ரியால். இது பாடி லோஷன். இது கீழே பார்த்திங்கன்னா துரு சோப்பு. நான் சவுதிக்கு புதுசாக வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணேன். இது 6 சோப்பு 15 ரியால். பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், இந்த ப்ளூ கலர் ஃப்ளேவரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணல, முதல்ல யூஸ் பண்ணேன். ஸோ இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்ம போயிடுவோம். இந்த துரு கம்பெனிலே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் மட்டும்தான். இதில் ரோஸு, அதுக்கப்புறம் சாண்டலு, இந்த மாதிரியா ஃபுல்லாகவே ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ இதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா மில்க் சோப்பு. இது ப்ரைஸு அதிகம், 6 ரியாலோ 7 ரியாலோ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு யூஸ் பண்ணேன். அது செம்மையாக இருக்கும். அந்த சோப்பு பேர் பார்த்திங்கன்னா பால் மோலின்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது லக்ஸு சோப்பு. ஸோ இது லக்ஸு சோப்பு இப்போ யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் தான் அதிகம், 4 ரியாலு. நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் வரும் சின்ன சோப்பு. ஸோ இந்த சோப்பு தான் நான் சொன்ன சோப்பு, அந்த பால் மொழிவு சோப்பு. சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரு. இதில் பார்த்திங்கன்னா மாதுளப்பழ ஃப்ளேவர் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி இருக்குது. ப்ளூபெர்ரியும் சூப்பராக இருக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோப்பு, அப்புறம் ஷாம்பு, அப்புறம் பாடி லோஷனு எல்லாமே இங்கே வந்தோன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதிகம் பார்த்திங்கன்னா சென்டும் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறது. இது இங்கேருந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு விளையாட தான் வச்சுருக்காங்க. ஸோ ஊருக்கு போயில பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து வாங்கிட்டு போகணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் லுலு போவேன். ஏன்னா என் ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லுலு மால் தான் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனுப்புக்கு வருவேன். ஏன்னா தனுப்பில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ ஒரு வழியாக கடைசி பார்த்திங்கன்னா நம்ம மோர் வாங்க வந்துவிட்டோம். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா மால்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன். ஸோ 2 ரியால்னால் 200 மில்லி இருக்குன்னு நினைக்கிறேன் மோர். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அல்மராயில். ஸோ இது வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பில்லை போட்டு நேராக நம்ம வண்டிக்கு போயிடுவோம். ஸோ வண்டிக்கு போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க, நேராக வீட்டுக்கு தான். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.